Hello and welcome to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் டேலி ரிலேட்டடா ஜிஎஸ் ரிலேட்டடா போட்டுட்டு இருந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல ஒரு நியூ இம்ப்ளிமெண்டேஷனா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் ஆடிட்டர்ஸ் எக்ஸல் யூட்டிலைசேஷன்ன்றது கம்பல்சரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸல் யூட்டிலைசேஷன்ல எந்த ஒரு ஆப்ஷன்ஸை புதுசாக எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த ஒரு வீடியோ எக்ஸல்ல VLOOKUP ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது, அந்த ஃபார்முலாவை எப்படி எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நமக்குன்னு இருக்க டேட்டா. ஸோ இதை நம்ம டேலி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ இது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இது என்னோட சேல்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ பார்ட்டி நேம் இன் வவுச்சர் நம்பர், வவுச்சர் டேட், சேல்ஸ், வவுச்சர் டைப் அண்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் அமௌண்ட், தென் இவே பில் நம்பர். சார் இந்த இவே பில் நம்பர் எதுக்காக சார், இது எதுக்காக சார் இந்த VLOOKUPன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இவே பில் டேட்டா போர்ட்டலில் எக்ஸலாக கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளோட டேலி டேட்டாவை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு VLOOKUP மூலியமாக ஒரு சின்ன இவே பில் ரெக்கன்சிலேஷனையும் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போன வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் திங் இது எனக்கு உங்களுக்கு நான் டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது என்னோட பர்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர், என்னோட வவுச்சர் டேட்ஸ், வவுச்சர் டைப், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட் அண்ட் இவே பில் நம்பர். ஸோ இவே பில் நம்பர் எனக்கு என்னன்னா எம்டியாக இருக்குது. இது இவே பில் நான் டவுன்லோட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பார்ட்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர், டேட்டு, இவே பில் நம்பர் அண்ட் இவே பில் டேட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸலை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் VLOOKUP ஃபார்முலாவை பொறுத்த மட்டும் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு VLOOK VLOOKUPன்னு கொடுத்தோடனே கீழே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலை காமிக்கும். ஸோ எக்ஸலை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் எந்த ஒரு விஷயத்தை ஃபெச் பண்ணி நான் இந்த ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்ட்டி நேமை ஃபெச் பண்ணி இவே பில்லை எடுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக பார்ட்டி நேம் எந்த காலம் எந்த ரோவில் காலமில் இருக்கோ அந்த காலமை செலக்ட் பண்ணுறேன். ஸோ A2ன்றது என்னோட காலம். ஸோ அந்த A2 காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமா கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் எந்த இடத்துல இருந்து என்னோட டேட்டாஸை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் திங் ஷீட் 2ல தான் எனக்கு டேட்டா இருக்குது. இந்த இருக்க டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும்னா இங்கே வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த A2ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஷீட் 1ல் இருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்றேன். கமா கொடுத்துட்டு வந்து இங்கே பார்த்தேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஷீட் 1ல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் A1 to E7 அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். இதுலேயும் ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்சர் கிளிக் பண்ணி கீழே டவுன் பண்ணுவோம். டவுன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்படியே பேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணுனா ஒரு எரர் அடிக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் டேபிள் அரேவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Alt F4 கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள் அரேவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா F4 கீ கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் வந்துருக்கும். டாலர் சிம்பிள் மாதிரி ஒன்று ஆடாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் நார்மலாக என்ன பண்ணோம்னா இங்கே இருக்க ஒவ்வொரு வேலையாவா டவுன் பண்ணி இங்கே இருக்க ஒரு வேலையாவா டவுன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டவுன் பண்ணாமல் டிஃபால்ட்டாக நம்ம செலெக்ஷன் பண்ண எல்லா வேல்யூவுமே ஹோல்டு பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது எந்த வேல்யூவை நான் இங்கே வந்து இவே பில் நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ எந்த வேல்யூவை நான் இங்கே வந்து ஃபெச் பண்ணணுன்றது ஷீட் 1ல் போய் பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் 1, 2, 3, 4வது காலத்தில் இருக்கிற வேல்யூவை தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் நம்பரில் இங்கே நீ கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வச்சு 4 அப்படின்றத டிக்ளேர் பண்ணிவிட்டு தென் கமா கொடுத்துட்டு ஸோ இதுலேயே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. உனக்கு என்னன்னா ஒன்று அப்ராக்சிமேட் வேல்யூவை நான் கொண்டு வரவா இல்லை அக்யூரேட்டான வேல்யூவை கொண்டு வரவா, ரெண்டு மேட்ச் ஆப்ஷன் நமக்கு இருக்கும். அப்ராக்சிமேட்ன்றது நமக்கே தெரியும், மோரார்லெஸ் கரெக்டுன்னு இருக்கும், மோரார்லெஸ் தப்பாகவும் இருக்கும். பட் ஆனால் ஃபால்ஸ்ன்னு நம்ம கொடுக்கறதுனால வரப்போகிற ரிசல்ட் 100% அக்யூரேட்டான எக்ஸாக்டான மேட்ச் என்னவோ அதைத்தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடிச்சோம்னா போதும். ஸோ இப்போ பாருங்கள் TPLK அப்படின்றது இந்த இடத்துல இவே பில் நம்பரை பாருங்கள். TPLKக்கு நேராக இருக்கிறது 601. ஸோ 601. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதே ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பூரா பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஈவே பில் 2 ஈவே பில் தான் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். 2 ஈவே பில் நம்பர்ஸ் தான் நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. அதுவும் யார் யாருக்கு டிபிஎல்கேக்கும் இசட்இசட்இசட்டுக்கும் மேப் ஆயிருக்கு. ஸோ டிபிஎல்கேக்கும் இசட்இசட்டுக்கு மட்டும்தான் ஈவே பில் மேப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வி லுக்கப்போட ஒரு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் திங் வி லுக்கப்னு டிஃபைன் பண்ண போறீங்க. அடுத்தது எந்த வேல்யூவை எந்த வேல்யூவை ஃபெச் பண்ணி எனக்கு இந்த ஈவே பில் நம்பரை கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடுலே அது எந்த அரே டேபிள் அரேன்றது எந்த டேபிளுக்குள்ள இருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஷீட்டுன்றனால இந்த ஷீட்டுன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். சார் இன்கேஸ் எனக்கு அது வேற ஒரு எக்ஸல்லே இருக்குனாலும் தாராளமாக அந்த எக்ஸலே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸலை மென்ஷன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கடைசியில் என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா அந்த F4 அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னா டேபிள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதை எதையுமே ரெடியூஸ் பண்ணாமல் அப்படியே ஃபுல் செலெக்ஷன் டேட்டாவையும் எக்ஸல் எடுத்துக்கும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேலே எந்த காலமோட டீட்டெயில்ஸ், அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னா டிபிகே இருந்துச்சு, வவுச்சர் நம்பர் இருந்துச்சு, டேட் இருந்துச்சு, சேல்ஸ் இருந்துச்சு, டெபிட் கிரெடிட் அமௌண்ட் இருந்துச்சு. பட் இதுக்கு உண்டான ஈவே பில் ரெக்கன்சிலேஷனுக்கான ஈவே பில் நம்பர் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஈவே பில் நம்பர் தான் எனக்கு தேவை. ஸோ அந்த ஷீட்டில் ஈவே பில் நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்குது? 1 2 3 4. ஸோ அந்த 4ன்ற நம்பரை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு ஃபால்ஸ்ன்றது ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது எது கொடுத்துருக்கோன்னா ட்ரூன்றப்போ அப்ராக்சிமேட்டான வேல்யூவை மட்டும்தான் எக்ஸல் சூஸ் பண்ணும். ஃபால்ஸ் அப்படின்றப்ப எக்ஸாக்டான என்ன வேல்யூவோ அதை டேலி எக்ஸல் சூஸ் பண்ணும். ஸோ அதுக்காகத்தான் அந்த ஃபால்ஸ்ன்றதை கொடுத்தேன். பிஃபோர் தட் இதில் ஒரு சின்ன இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸையும் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம எந்த வேல்யூவை ஃபெச் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார் நான் இன்வைஸ் நம்பரை வச்சு இந்த ஈவே லுக்கப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்றப்போ, ஸோ இந்த எக்ஸலில் இந்த வவுச்சர் நம்பர்ன்றது ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி இந்த எக்ஸல்லையும் வவுச்சர் நம்பர்ன்றது ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வந்துடணும். ஸோ என்ன வேல்யூவை ஃபெச் பண்ணி என்ன நம்ம எடுக்க போகிறோமோ அது ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வி லுக்கப்பில் அந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபெச் பண்ணி அதுக்கு உண்டான காலம் கால்குலேட் பண்ணி நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஐ ஹோப். ஸோ இதுதான் வி லுக்கப்போட ஈஸியஸ்ட் வே. ஸோ இப்போ இதே இது நம்ம மேனுவலாக உட்காந்து ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ணி இந்த பில்லுக்கு இந்த ஈவே பில் நம்பர் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ரொம்ப ரேர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். 5 நிமிஷம் வீடியோலே எனக்கு தேவையான ரிசல்ட்ஸை நான் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ இதுதான் வி லுக்கப்போட ஈஸியஸ்ட் ஃபார்மெட். ஸோ இந்த ஃபார்மெட்டை வேணால் நீங்கள் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்றப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணினாலே வேலை முடிஞ்சு வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.